எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரபஞ்சதேவி தாரணி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் தாயின் கருவறைகள் களவாடப்பட்டால் எதிர்கால மனித சமுதாயம் எப்படி இயங்கும் அப்படின்ற தலைப்பில் தான் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோவில் இருக்க கண்டென்ட்ஸ் எவ்வளோ விஷயம். ஒரு மனைவி ஒரு குடும்பத்தில், ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒரு அம்மான்னு கூட, ஒரு பெண் அம்மா மனைவி, அதை என்ன ரோல், ஒரு பெண் இல்லை அப்படின்னா அந்த குடும்பத்தில் எவ்வளோ விஷயங்கள் பாதிக்கப்படுதுன்னு பாருங்கள். எதிர்கால சமுதாயம் இயங்கணும்னாலே ஒவ்வொரு குடும்பத்துலேயும் பெண்ணுன்றது ரொம்ப முக்கியம். அந்த பெண்ணுன்றதே நீங்கள் ரேப்புன்ற விஷயத்தினால அந்த பெண்களை அழிக்க பார்க்குறீங்க. அடுத்து கர்ப்பப்பை இல்லாமல் போகிறனால அவள் பெண்ணாகவே இல்லாமல் போகிறாள். அப்போ அதனாலையும் அந்த பெண்ணை பெண் சமுதாயத்தை நீங்கள் அழிக்க பார்க்குறீங்க. இப்படி அழிச்சிங்கன்னா பெண் சமுதாயன்றதே இல்லாமல் போயிடும். அதுக்கப்புறம் இனப்பெருக்கம்ன்றதே, மனித சமுதாயத்துக்கான இனப்பெருக்கம்ன்றதே இல்லாமல் போயிடும். ஆணும் சேர்ந்து இனப்பெருக்கம் பண்ணி மனித சமுதாயத்தை உருவாக்க முடியுமா? முடியாது. அப்போ நீங்கள் உங்களுடைய மனைவி, ஒவ்வொரு ஆண்களும் உங்களுடைய மனைவி கிட்ட நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருக்கிறனால, உங்களுடைய மனைவியை நீங்கள் சரியாக பார்த்துக்காதனால ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற மனித சமுதாயமே பாதிக்கப்படுது அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ இதை இந்த சம்பாதிக்கக்கூடிய டாக்டர்ஸ், பேராசை பிடிச்ச டாக்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? அப்போ அந்த டாக்டர் இன்றைக்கி என்ன அடுத்த அந்த டாக்டர் இதுக்கு போவோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அந்த பேர் கூட இன்றைக்கி நான் சொல்ல வேணாம். இது பெரிய இஷ்யூ ஆகும்போது நான் அந்த பேர் சொல்கிறேன். அது வரைக்கும் பேர் சொல்லாமல் நீங்கள் டாக்டர்ஸ் இப்படிலாம் பண்ணுறாங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இன்னமும் பெரிய இஷ்யூ ஆனதுக்கப்புறம் அவங்க பேர் சொல்லலாம். அவங்க அதுக்கப்புறம் கூட திருந்தலாம் அந்த டாக்டர். இப்போ பேரை சொல்லி அவங்கள ஏன் ஒரு இஷ்யூ பண்ணணும்? அவங்களுக்கும் நம்ம இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாம். சரிங்களா? இன்றைக்கி என்ன போட்டிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில் அப்படின்னா, கர்ப்பப்பை எடுத்ததுக்கப்புறம் பெண்களுக்கு அந்த இடம் எம்டி ஆயிடுது. அதனால அந்த இடத்துல எது ஆக்குப்பை பண்ணும், கர்ப்பப்பை இல்லாத இடத்துல அந்த இடத்த எது ஆக்குப்பை பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பெண்கள், கர்ப்பப்பை எடுத்த பெண்கள்லாம் கேள்வி கேட்குறாங்களாம் அவங்கக்கிட்ட. அதுக்கு அவங்க இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருக்குறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கர்ப்பப்பைன்றது ஒரு உறுப்பே இல்லை, ஸ்மால் இன்டெஸ்டைன் தான் உடம்புலே பெரிய உறுப்பு, முக்கியமான உறுப்பு, மற்றதெல்லாம் ஒரு உறுப்பே இல்லை அப்படின்ற மாதிரி. அப்போ கர்ப்பப்பை எடுத்தாலும் நீங்கள் அதுக்கு கவலைப்பட தேவையில்லை, எப்பயும் போல் உங்கள் பாடியோடைய ஃபங்க்ஷன் இயங்கிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்றத அவங்க கன்க்ளூஷனில் சொல்ல வராங்க. அந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி தான் புரிய வரும். அப்போ இதை பார்க்கக்கூடிய அனைத்து பெண்களும் என்ன நினைப்பாங்க, அப்போ கர்ப்பப்பை இல்லைனாலும் நமக்கு கவலை இல்லை போல், அப்போ நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட நம்மளுடைய கணவன் நம்மளை சரியாக பார்த்துக்காதனால கர்ப்பப்பை எடுக்கக்கூடிய பிரச்சனை வந்தால் கூட கர்ப்பப்பையை தாராளமாக எடுத்துக்கலாம். அப்போ கணவனும் என்ன செய்வாங்கன்னா, சரி அவங்களும் இந்த வீடியோஸ்லாம் பார்ப்பாங்க. அப்போ கர்ப்பப்பை எடுத்தால் பெண்களுக்கு பிரச்சனை இல்லை, அப்போ நம்ம மனைவியை கேர் பண்ணிக்காமல் இருந்துக்கலாம், எப்பயும் போல் நம்ம இஷ்டத்துக்கு ஆடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்களும் கேர்லெஸ்ஸாகவே போயிட்டே இருப்பாங்க. அதனால் ஆனால் கர்ப்பப்பை எடுத்ததுக்கப்புறம் பல பெண்கள் பெண்களுக்கு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. இப்போ சொல்கிற ரிப்போர்ட்டு. சரிங்களா? எங்கள் வீட்டிலே ஒருத்தவங்க, ஒரு லேடி, எனக்கு பெரியம்மா, அந்த பெரியம்மா கர்ப்பப்பை ஆப்ரேஷன் வயசாயிடுச்சு. ஆனால் அப்போ தான் அவங்க பொண்ணை கட்டி கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு இன்னும் கடமைகள் கூட முடியலை. அந்த சூழ்நிலையிலே அவங்க அவங்களுடைய கர்ப்பப்பையை முன்னாடி இருந்தே சரியாக பார்த்துக்க, அவங்களுக்கு கணவர் இறந்து போயிட்டாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் வருஷம்தான். அதுக்கப்புறம் அவங்களுடைய கர்ப்பப்பையை சரியாக பார்த்துக்க முடியாத சுச்சுவேஷனுக்கு போனனால வேறு வழி இல்லை. பீரியட்ஸ் ப்ராப்ளம், அந்த மெனோபாஸ் அப்படின்ற ப்ராப்ளத்தினால அவங்க பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அதிகப்படியாக ரத்தப்போக்கு ஏற்படுறதுனால அவங்களுக்கு உடம்பே பாதிக்கப்படுது. எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாமல் ரொம்ப டயர்டாயிடுறாங்க. அதனால என்ன டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணப்போ நீர் கட்டி இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கு, கர்ப்பப்பையில் கட்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கட்டி எடுத்துட்டாங்க, கட்டி ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமும் திருப்பி அந்த கட்டி வர்றதுனால அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கர்ப்பப்பையவே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை வராது அப்படின்னு சொன்னனால சரின்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த கர்ப்பப்பைக்கான கேரிங் அதுக்கப்புறம் எடுத்தாலும் எப்படி கேர் பண்ணிக்கணும் அதையும் அவங்க சரியாக சொல்லி கொடுக்கல. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கர்ப்பப்பையை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க. அதை எடுத்து ஒரு வருஷத்துல அவங்க இறந்தே போயிட்டாங்க. இப்போ அவங்க உயிரோடு இல்லை. அப்போ அந்த பொண்ணுக்கு டெலிவரி ஆகி குழந்தை பிறந்துச்சு. அப்போ அவங்களுடைய மாமியார் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ அந்த பொண்ணுக்கு
அம்மா கிடையாது. அப்ப எவ்வளோ விஷயங்கள் அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரகிள் ஆகும். அம்மான்றது ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அ குழந்த நம்ம கல்யாணம் ஆகி குழந்தையே பெத்துட்டாலும் எல்லாருக்குமே அம்மான்றது முக்கியம். அம்மா இல்லைன்னா நெறைய விஷயங்கள நமக்கு நடக்கிற பல பிரச்சனைகள ஷேர் பண்றதுக்கு ஒரு ஆள் இல்லாமயே போயிடும். சரிங்களா? அப்ப இது மாதிரி பல பெண்கள் இப்ப எங்க வீட்ல இது நடந்திருக்கு. அந்த லேடின்றவங்க அவங்க இறந்து போனனால, அ இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை அவங்க பெத்த பொண்ணோட வாழ்க்கை அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தை வரைக்கும் சேர்த்து பாதிக்கப்படுது. இதத்தான் நான் அப்ப ஒரு பெரிய கதையா சொன்னேன். இப்ப அது மாதிரி ம் எல்லா வீட்லயுமே இது நடந்திருக்கும். எத்தனையோ பேரு கர்ப்பப்பை எடுத்துட்டு உயிரோட இருக்கவங்க இருக்காங்க. கர்ப்பப்பை எடுத்தது மூலியமா இறந்து போனவங்க. அதுக்கப்புறம் உடம்பு சரியா பார்த்துக்க முடியாது. ஏன்னா இம்யூனிட்டி சென்டர்ன்றது போயிடும். அப்ப உடம்புல பல பிரச்சனைகள் வந்து அதுக்கப்புறம் உயிரிழப்புன்றது ஏற்பட்டுரும். இது எல்லாத்தையும் நம்ம காப்பாத்தணும் அப்படின்னா, கர்ப்பப்பைய காப்பாத்தணும். சரிங்களா? ஒரு வீட்ல இருக்கிற பெண்களுடைய கர்ப்பப்பைய காப்பாத்துறதுன்றது இனிமே ஒவ்வொரு ஆண்களின் கடமை அப்படின்னு சொல்லி, இந்த ஒட்டுமொத்த பொறுப்பையும் மனித சமுதாயத்துடைய ஒட்டுமொத்த பொறுப்பையும் நான் இப்ப ஆண்கள் கையில ஒப்படைச்சுட்டேன். இன்னைக்கு இந்த வீடியோ மூலியமா. நீங்க தான் பார்த்துக்கணும். உங்க வீட்ல இருக்கிற ஒவ்வொரு பெண்கள், குழந்தைகள்லேருந்து எல்லாரையுமே அ பெண் குழந்தையா இருந்தாலும், அது ஒவ்வொரு பெண்களையும் ஒவ்வொரு வீட்லயும் ஆண்கள் சரியா பார்த்துக்கிட்டா, இந்த உலகத்துல எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. அப்பதான் அடுத்த சமுதாயம்ன்றது, எதிர்கால மனித சமுதாயம்ன்றத நம்ம உருவாக்க முடியும். இல்லைன்னா மனித சமுதாயம் இன்னும் ஒரு 2 வருஷத்துலயே அழிஞ்சு போயிடும். அந்த சூழ்நிலைக்கு நீங்க கொண்டு வந்து விட்டுட்டீங்க. சரிங்களா? அப்ப கர்ப்பப்பைன்ற பாதிப்புன்றது ரேப்பு பண்றாங்க தெரியுமா? ஒரு பொண்ணுடைய விருப்பத்த மீறி ரேப்பு பண்றது மூலியமாவும் கர்ப்பப்பை பாதிப்புன்றது ஏற்படும். அது மூலியமாவும் கர்ப்பப்பைய எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு பெண்கள் தள்ளப்படுறாங்க. இதையும் தெரிஞ்சுக்கணும். அப்ப ரேப்புன்றது நடக்க விடாம பார்த்துக்கிறது ஆண்களுடைய கடமை. சரிங்களா? நீங்க சரியா இருந்தீங்க அப்படின்னா, ரேப்புன்றது இங்க நடக்காது. சில நுண்கிருமிகள் பண்ற திமிருத்தனத்தினால இங்க ஏற்படுது. சமுதாய நுண்கிருமிகள்ன்றது தப்பான ஆண்கள சொல்றேன். தவறான எண்ணங்கள் கொண்ட ஆண்கள்னால இங்க ரேப் நடக்குது. மத்த ஆண்கள்லாம் கரெக்ட்டா இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொன்னாலுமே, அவங்கள திருப்பி திருப்பி ரேப் பண்ண விடுறது நீங்க சரியா இருக்கிற ஆண்கள் இருக்கீங்க தெரியுமா? அந்த ஆண்களுக்கு திருப்பி திருப்பி நீங்க வந்து ஒரு அட்வான்டேஜ குடுத்து திருப்பி திருப்பி நீங்க ரேப் பண்ண விடுறீங்கன்னு அர்த்தம். அது நாளைக்கு உங்க வீட்டு பெண்களையே கை வைக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவாங்க. சூழ்நிலைக்கு வந்துரும். அப்ப எல்லாமே வந்து நீங்க தான் தடுக்கணும். சரிங்களா? பெண்கள் மேல குத்தம் சொல்லாதீங்க. பெண்கள் என்ன பண்ணுவாங்க? சமைச்சு வைப்பாங்க. வேற வழி இல்ல. குடும்பத்தில காசு இல்ல. ஆண்கள் சம்பாத்தியம் பத்தலைன்னா மிஞ்சி மிஞ்சி போனா வேலைக்கு போய் சம்பாரிச்சு போடுவாங்க. அவ்வளோதான் பண்ண முடியும். அதுக்கு மேல சமுதாய பொறுப்புன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் இருக்கிற பிரச்சனையெல்லாம் தட்டி கேட்கறது பெண்களால முடியாது. ஆண்கள் தான் பண்ணணும். சரிங்களா? அப்ப எல்லாத்தையும் நீங்க தான் பார்த்துக்கணும். உங்க வீட்ல இருக்கிற ஒவ்வொரு பெண்களையும் நீங்க சரியா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே, ஒட்டுமொத்த உலக சமுதாயமும் சரியா இருக்கும். சரிங்களா? அப்ப ஒவ்வொரு வீட்ல இருக்கிற பெண்களுடைய கர்ப்பப்பைய அ இ கோ இறைவனின் கருவறை அப்படின்னு நீங்க நெனச்சு மதிப்பு குடுத்தீங்கன்னா, அ நிச்சயமா அந்த பெண்கள நீங்க கேர் பண்ணிக்க முடியும். அப்போ திருமணம் ஆனதுக்கப்புறம் தான் அந்த கர்ப்பப்பைய கேர் பண்ணிக்கணுமா? அப்படி கிடையாது. ஒரு பெண் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னாலே, பிறந்ததுலேருந்தே கேர் பண்ணிக்கணும். எப்படி அப்படின்னா, சாப்பாடுல வந்து நல்ல அ ஹெல்த்தியான உணவுகள வந்து குடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்ப நீங்க ஜங்க் ஃபுட் எடுத்துக்கிறாங்க. அதுக்காக ஜங்க் ஃபுட்டே எடுக்கக்கூடாதுன்னு நீங்க சொல்ல முடியாது. பார்க்குறாங்க, ஆசை வருது. ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு தான் ஆவாங்க. ஜங்க் ஃபுட்டே சாப்பிட்டுக்கிட்டாலும் நீங்க சைட் பை சைடு ஹெல்த்தியான உணவ டெய்லி குடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, அந்த ஜங்க் ஃபுட் சாப்பிட்டாலும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. சரிங்களா? ஜங்க் ஃபுட் அதிகப்படியா சாப்பிட்டாலும் கர்ப்பப்பைய இழக்கக்கூடிய சூழ்நிலைக்கு 13 வயசுலயே தள்ளப்படலாம். 13 வயசு வரைக்கும் ஒரு குழந்தை ஃபுல் அண்ட் ஃபுல் ஜங்க் ஃபுட்டா தான் அதிகமா சாப்பிடுது. ஹெல்த்தியான ஃபுட்டு அதிகமா சாப்பிடுறது இல்ல அப்படின்னாலுமே, 13 வயசுலயே அந்த கர்ப்பப்பை வீக்கராகி கர்ப்பப்பைய அப்பயே எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு அப்ப கர்ப்பப்பையே உருவாயிருக்காது. அதாவது அது வந்து ஒரு குழந்தைய சுமக்கக்கூடிய இதுக்கு தான் உருவாயிருக்காது. அந்த கர்ப்பப்பை 13 வயசுல. ஆனா, அப்ப ஏஜ் அட்டெண்டே பண்ணலனாலும் கர்ப்பப்பைன்ற ஒரு உறுப்பு இருக்குல்ல, அது வீக்கர் ஆயிடுச்சுன்னா எடுக்க தேவையில்ல. ஆப்ரேஷன் பண்ணி எடுக்க தேவையில்ல. கர்ப்பப்பையே உங்களுக்கு வந்து இல்லாம அழிஞ்சிரும். அது உங்க கண்ணுக்கே தெரியாம இருக்கும். அது வந்து நீங்க எப்ப தெரிஞ்சுப்பீங்கன்னா, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுப்பீங்க.
கர்ப்பப்பைன்ற உறுப்பே இருந்து இல்லாத மாதிரி உங்கள் உடம்புல இருக்குது. அதனால ஒரு குழந்தையை சுமக்க முடியாத மாதிரி போயிருச்சு அப்படின்னு நீங்கள் குழந்தை பெற்றுக்க கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றுக்க முடியாமல் போகும்போது தான் என்னென்னு செக் பண்ணும்போது கர்ப்பப்பை வீக்கு. அதனால குழந்தையை சுமக்க முடியாதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கு அந்த அந்த டேமேஜ் வந்து உங்களுக்கு 13 வயசுல ஏற்பட்டிருக்கலாம். அப்போ இவ்வளோ அன்கான்ஷியஸாக நம்ம கர்ப்பப்பையை வந்து வருஷத்துக்கு ஒருக்கா நிச்சயமாக செக்கப் பண்ணணும். கர்ப்பப்பை கேர் அப்படின்னா என்னது? இனிமேல் இந்த உலகத்தில் வந்து பெண்களுடைய கர்ப்பப்பை வந்து டேமேஜ் ஆகக்கூடிய விஷயங்கள் தான் உலகம் முழுக்க சுற்றி கிடக்குது. பெண்களுடைய கர்ப்பப்பையை நம்ம சரியாக கேர் எடுத்து காப்பாற்றாமல் போயிட்டோம்னா இன்னொரு சமுதாயத்தை உருவாக்க முடியாது. எங்கே உருவாக்குது? பெண்ணுடைய கர்ப்பப்பை தான் உருவாக்குது. அப்போ அதை எப்படி கேர் பண்ணிக்கலாம்? ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னாலே அதுக்கு வந்து 10 வயசு வரைக்கும் எந்த ஒரு இது தேவையில்லை. சரிங்களா? 10 வயசுக்கு அப்புறம் ஏஜ் அட்டன் பண்ணாலும் பண்ணலைனாலும் ஃபுல் பாடி செக்கப்புன்றது பண்ணணும். ஒரு குழந்தை 10 வயசுக்கு வந்துருச்சு, பெண் குழந்தை வந்துருச்சு அப்படின்னா ஃபுல் பாடி செக்கப்பில் உடம்பு முழுக்க என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, அது ஹெல்த்தியாகவே இருக்கிற மாதிரி உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சாலுமே வருஷத்துக்கு ஒருக்கா இந்த செக்கப்புன்றது நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் உடம்புல எங்கேயோ ஒரு கேன்சர் கட்டி வளருது அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் தள்ளப்பட்டு அதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையே பாதிக்கப்படுதில்ல, அந்த சூழ்நிலைக்கு நீங்கள் போக மாட்டீங்க. சரிங்களா? ஃபுல் பாடி செக்கப் 10 வயசுக்கு அப்புறம் ஏன்னா 10 வயசு வரைக்கும் தடுப்பூசி இருக்கும். ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா 1 வயசு வரைக்கும் நிறைய தடுப்பூசி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் 5 வயசில் ஒரு ஊசி போடுவாங்க. அப்புறம் 10 வயசில் ஒரு ஊசி. அது வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த தடுப்பூசி வந்து உங்கள் உடம்பு வந்து காப்பாற்றிக்கிட்டே வரும். அதாவது ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய குழந்தைகள சொல்கிறேன். ஹெல்த்தி இல்லைன்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கடி போயிட்டு வருவோம், அது வேறு விஷயம். எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ஹெல்த்தியாக இருக்கிறீங்க அப்படின்னா 10 வயசு வரைக்கும் எந்த ஒரு செக்கப்புன்றது உங்களுக்கு தேவையில்லை. 10 வயசுக்கு அப்புறம் ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒவ்வொரு பெண் குழந்தைகளுக்கும் ஏஜ் அட்டனே பண்ணலனாலும் ஃபுல் பாடி செக்கப் பண்ணி உடம்புல இருக்க எல்லா ஆர்கன்ஸும் கரெக்டாக இருக்கா, எங்கேயாவது கட்டி இருக்கா, கட்டி வளர மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குதா, அதேமாதிரி கர்ப்பப்பை கரெக்டாக இருக்குதா செக் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்போனா தான் பீரியட்ஸுன்றது ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் பீரியட்ஸுன்றது கரெக்டாக வரும். கர்ப்பப்பை கரெக்டாக இல்லைன்னா பீரியட்ஸில் பல பிரச்சனைகள் வந்து வரும். பிசிஓடி ப்ராப்ளம் வரும். கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் வந்து குழந்தையை சுமக்க முடியாத போகிற அளவுக்கு பிரச்சனை வரும். எல்லாமே வரும். சரிங்களா? அப்போ ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற பெண்களுடைய கர்ப்பப்பையை இறைவனின் கருவறைக்கு சமமாக நீங்கள் கருதி காப்பாற்றக்கூடியது ஒவ்வொரு ஆண்களின் கடமை. ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களின் கடமை. அப்போ 10 வயசுக்கு அப்புறம் ஒவ்வொரு பெண் குழந்தைகளுக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா அந்த செக்கப் பண்ணாலே போதும். அதில் செக்கப் பண்ணி ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிடுங்க. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னா 1 வருஷத்துக்கு நீங்கள் செக்கப் பண்ண தேவையில்லை. அடுத்து 11 வயசில் ஒரு செக்கப், ஃபுல் பாடி செக்கப். இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப நல்லது. செக்கப்னால் நீங்கள் வந்து எதையும் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் டெஸ்ட் பண்ண போகிறீங்க உங்கள் பாடியில் எல்லாமே கரெக்டாக இருக்குதா. அதாவது கர்ப்பப்பை பற்றி தான் இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா கர்ப்பப்பையில் தான் ஒரு பெண்ணுக்கு இம்யூனிட்டி சென்டர்ன்றது இருக்குது. அப்போ இம்யூனிட்டி சென்டர் சரியாக இருக்கணும்னா கர்ப்பப்பை ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது வந்து கரெக்டாக இருக்குதான்றது செக் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா நீங்கள் வந்து ஃபுல் பாடி செக் பண்ணுறதுக்காக செலவு பண்ணுறதுனால உங்களுக்கு அப்படி என்ன செலவு வந்துருப்போது உங்கள் வாழ்க்கையில்? நான் உங்களை ஒன்றும் மாதம் செக் பண்ண சொல்லலை. வருஷத்துக்கு ஒருக்கா ஃபுல் பாடி செக்கப்புக்கு 2000 ரூபாக்குள்ளே தான் இருக்குது. வருஷத்துக்கு ஒருக்கா உங்களுடைய உடம்பை பார்த்துக்கிற உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களையும் பார்த்துக்கிறதுக்கு ஒரு 2000 ரூபா வருஷத்துக்கு ஒருக்கா செலவு பண்ண முடியலன்னா அப்போ நீங்கள் சம்பாரித்து என்ன பிரயோஜனம்? அந்த பெண்ணே நாளைக்கு இல்லாமல் போயிட்டாங்கன்னா நீங்கள் சம்பாரித்த மொத்த சம்பாத்தியத்துக்கும் பிரயோஜனமே இல்லை. ஆண்களாக இருந்துக்கிட்டு இந்த உலகத்தில் ஒன்றுத்தையும் பண்ண போகிறதில்ல, பண்ண முடியாது. பெண்கள் வேணும். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு பெண் வேணும், வீட்டுக்கும் ஒரு பெண்ணு வேணும். அப்போ பெண்களாக இருந்துக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஆணும் வேணும், பெண்ணும் வேணும். சரிங்களா? அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவே முடிக்கிறேன். 1.5 நிமிஷம் போட்டிருக்கோம் இந்த வீடியோ. 1.5 மணி நேரம் இந்த வீடியோ போட்டிருக்கேன். அதை வந்து நான் பார்ட்டாக பிரித்து போடுறேன். அப்போது இந்த மாதிரி டாக்டர்ஸு உங்கள்கிட்ட கர்ப்பப்பை எடுக்கிறனால பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறனால நீங்கள் போய் தயவுசெய்து கர்ப்பப்பை எடுக்காதீங்க. மேக்ஸிமம் உங்கள் கர்ப்பப்பையை எப்படி காப்பாற்றி திருப்பி மீட்டு எடுக்கலாம், திருப்பி கர்ப்பப்பையை சரி பண்ணி இயங்க வைக்கலாம் அப்படின்ற வேலையை பாருங்கள். இந்த ஹாஸ்பிட்டலில் இப்படி சொன்னாங்கன்னா அதோடு நீங்கள் நிறுத்திடாமல் வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. எத்தனையோ நல்ல டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. எல்லா டாக்டர்ஸுமே உங்களை கர்ப்பப்பை எடுக்க சொல்ல மாட்டாங்க.
சரிங்களா? இன்னொரு டாக்டர்ஸ்ட்ட போனீங்கன்னா, சில மருந்து மாத்திரைகள் குடுக்குறது மூலியமா, சில ஹெல்த்தி ஃபுட்ஸ உங்களுக்கு சஜஷன் பண்றது மூலியமா, உங்களுடைய கர்ப்பப்பைய காப்பாத்துற நிலைமைக்கு கொண்டு வருவாங்க. சரிங்களா? அப்ப இந்த மாரி சொல்றவங்களுடைய சொல்றவங்க சொல்லிக்கிட்டே இருக்கட்டும். வீடியோ அவங்க பாட்டுக்கு போட்டுக்கிட்டே இருக்கட்டும். எங்க வேணாலும் போயி தப்பான அவேர்னஸா அந்த டாக்டர்ஸும், அவங்க டீமும் பரப்பட்டும். அ நீங்க கண்டுக்காம இருங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க சீரியஸா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்கள நீங்களே இழக்க வேண்டியது இருக்கும். உங்க கர்ப்பப்பை இழந்துட்டீங்க அப்படின்னாலே, உங்கள நீங்களே இழந்த மாதிரி தான். சரிங்களா? கர்ப்பப்பைக்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுங்க. அப்பதான் இந்த உலகம்ன்றது இயங்கும். கோவில்ல இருக்கிற கருவறைக்கு சமமானது கர்ப்பப்பை அப்படின்ற பேரை நான் சொல்லிட்டேன். இப்படி சொல்லியும் நீங்க புரிஞ்சுக்காம உங்க கர்ப்பப்பை மேல உங்களுக்கு அக்கறையே இல்ல அப்படின்னா, அடுத்து மனித சமுதாயம்ன்றதே இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவே முடிக்கிறேன். இனிமே வந்து அவங்க சரியில்ல அப்படின்னா, நீங்க கேர் பண்ணிக்கோங்க. உங்க கர்ப்பப்பை நான் தான் சொல்லிட்டேன்ல, வருஷம் வருஷம் ஒரு செக்கப் போயிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு கர்ப்பப்பைன்றது போகாது. அப்ப உங்களால நீங்களும் நல்லபடியா அந்த உலகத்த வாழ முடியும். உங்கள நம்பி இருக்கவங்களையும் நல்லபடியா பார்த்துக்க முடியும். அப்படின்ற ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்குன்னா, அதுக்காக ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா 2000 செலவழிக்கிறதுல எந்த ஒரு தப்பும் இல்ல அப்படின்றது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். எல்லாரும் அ முதல்ல மேல கொஞ்சம் அக்கறையோட இருங்க. அப்புறம் உங்க குடும்பத்து மேலேயும் அக்கறையோட இருங்க. அப்புறம் சமுதாயத்து மேலேயும் அக்கறையோட இருங்க. பஞ்சபூதங்கள் மேலேயும் அக்கறையோட இருங்க. ஏன்னா பஞ்சபூதங்கள் தான் நம்ம வாழ்றதுக்கான அனைத்தையும் நமக்கு இந்த உலகத்துல குடுத்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் இந்த உலகத்து மேலேயும் அக்கறையோட இருங்க. இவ்வளோதான் நம்மளால பண்ண முடியும். உலகத்துக்கு வெளியே இருக்கிறது சூரியன் அதெல்லாம் வந்து நம்ம அக்கறை கொள்ள முடியாது. அது நம்மளால அங்க போய் ஒண்ணும் பண்ண முடியாது. நமக்கு அந்த அளவுக்கு தகுதி கிடையாது. போக முடியுமா? போக முடியாது. ஆனா இந்த உலகத்துல நம்மளால எங்க வேணா போக முடியும். இப்ப இந்த ஒட்டுமொத்த உலகத்து மேல அக்கறையோட இருக்கிறது நம்மளுடைய கடமை, பொறுப்பு அப்படின்றத நான் சொல்ல வரேன். சரிங்களா? எல்லாருமே எல்லாரையும் கொஞ்சம் கேர் பண்ணிக்கங்க. இனிமே ரேப்பு அதெல்லாம் நடக்க விடாம நீங்க பார்த்துக்கோங்க. நீங்க கேர்ஃபுல்லா இருந்தீங்க, வீட்ல இருக்கிற ஒவ்வொரு ஆண்களும் கேர்ஃபுல்லா இருந்தீங்க அப்படின்னா, தப்பான ஆண்களையும் உங்களால திருத்தி நல்லபடியா கொண்டு வர முடியும். அப்ப ரேப்புன்றதே நிகழாது. மியூச்சுவலா தான் எல்லாமே இருக்குமே தவிர, செக்ஸ் அப்படின்றது மியூச்சுவலா தான் இருக்குமே தவிர்த்து, ரேப்புன்ற லெவலுக்கு இன்னொருத்தவங்களுடைய விருப்பம் இல்லாம பண்ற லெவலுக்கு ஒரு அசிங்கமான, ஒரு கொடுமையான நிகழ்வு இனிமே இந்த சமுதாயத்துல நிகழாது. ஏன்னா அது மூலியமாவும் பெண்களுடைய கர்ப்பப்பை பாதிக்கப்படுதுன்னு நான் சொல்லிட்டேன். அப்ப கேர் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா கேர் பண்ணிக்கோங்க இனிமே. இதுவரைக்கும் நீங்க கேர் எடுத்துக்கிட்டது எல்லா ஆண்களும் இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை ஆண்களும் இதுவரைக்கும் கேர் பண்ணிக்கிட்டது, இந்த சமுதாய கடமையில நீங்க கேர் பண்ணிக்கிட்டது பத்தாது. எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க. அட்லீஸ்ட் எடுத்துக்க முடியலன்னா, அட்லீஸ்ட் உங்க வீட்ல இருக்கவங்களையாவது எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்த்துக்கோங்க. அதனாலயாவது இந்த சமுதாயம் நல்லபடியா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு என்று கூறி விடைபெறுகிறேன். எல்லாரும் நல்லபடியா சமுதாய பொறுப்போட இந்த உலகத்தில் வாழணும். இதெல்லாம் ஆண்களுடைய கடமை. பெண்களுக்கு கடமை கிடையாது. சமுதாயத்தை பார்த்துக்கக்கூடிய கடமை வந்து ஆண்களுக்கு தான் இருக்குது அப்படின்னு என்று கூறி, ஒவ்வொரு பெண்களையும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களையாவது ஒவ்வொரு ஆண்களும் பார்த்துக்கோங்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கர்ப்பப்பை என்பது ஒரு தாயின் கருவறை என்பது கடவுளின் கருவறை, கோவிலில் இருக்கும் கடவுளின் கருவறை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம சிவாய நம சிவாய நம சிவாய.